ஹாய் கைஸ்! இது ஒரு டிசம்பர் மந்த்க்கான ஒரு ஸ்பெஷல் பாட்காஸ்ட். ஸோ இந்த டிசம்பர் மந்த்னாலே சூப்பர் ஸ்டார் அவர்கள் பர்த்டே அதுதான் ஸ்பெஷல். ஸோ அவர பத்தின சின்ன விஷயங்கள், அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், மூவிஸ பத்திலாம் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸா இதில் போடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். அ ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் பத்தி ஒரு புக் ரஜினி பேர கேட்டாலே இதுலேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பழைய வீடியோல குடுத்துருக்கேன். ஸோ இதிலிருந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். சூப்பர் ஸ்டார் அவர்களும், லதா ரஜினிகாந்த் அவர்களும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த தருணத்த பத்தி இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அத நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் தில்லுமுல்லு பட ஷூட்டிங்க்காக அ சௌகார் ஜானகி அம்மா வீட்ல தான் அன்னைக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ மார்னிங்கே வந்து ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு, இங்க தான் ஷூட்டிங் அண்ட் ஷூட்டிங்க்கு நடுவுல எத்திராஜ் காலேஜ் கேர்ல்ஸ் வந்து உங்கள இன்டர்வியூ பண்றதுக்காக வராங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே அவங்க வந்து இன்டர்வியூக்காக பெர்மிஷனும் கேட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ மார்னிங் அத கேட்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு, ஐயோ! ஷூட்டிங் இதுக்கு நடுவுல இன்டர்வியூ வேறயா? எப்ப எனக்கு ஒரு பிரேக் கிடைக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்காரு. ஸோ அந்த பிரேக் ஷூட்டிங் நடந்துட்டு ஒரு பிரேக் இருக்கும்போது, ஸோ இன்டர்வியூக்கு இவங்கலாம் வந்திருக்காங்க. அந்த கேர்ல்ஸ் எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் வரார். அப்போ ஒருத்தர் மட்டும் அவருக்கு வந்து ரொம்ப நோட்டிசபிளா தனிச்சு தெரிஞ்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவரே அறியாம அவங்களயே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஞாபகம் வருது, இவங்கள நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே அப்படின்னு. அ இன்டர்வியூக்காக பெர்மிஷன் கேட்க வந்தவங்களும் அவங்க தான் லதா அவர்கள். ஸோ எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் தான் கேட்டிருக்காங்க. என்னன்னா, உங்களுக்கு வந்து எந்த மாரியான ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒய்ஃபா அமையணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டம்போது, அ சூப்பர் ஸ்டாருக்கு ஆக்சுவலி எக்ஸைட் ஆயிடுச்சாம். நமக்கு வந்து ஒருத்தவங்கள புடிச்சிருக்கு. இது வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. ஸோ அவங்களே வந்து அதே ரிலேட்டட் டாபிக்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களே! கடவுளே! எனக்கு உங்கள மாரி தான் பொண்ணு வேணும். அப்படிங்கிற பதில மட்டும் சொல்லிடக்கூடாது. ஏதாவது பாலிஷ்டா சொல்லணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து எனக்கு வந்து அன்பா, பாசமா, அக்கறையோடு இருக்கிற ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு தான் வேணும். அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இது சொல்லி முடிச்சுட்டு அப்புறமும் அவங்களையே பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்பயும் யோசிச்சிருக்காரு, ஐயோ! திருப்பி மட்டும் எந்த கேள்வியும் கேட்றாதீங்க. நான் மனசுல என்ன யோசிக்கிறேனோ அத சொல்லிடுவேன் அப்படின்னு நெனச்சிருக்காரு. ஆனா அதே மாரியும் நடந்திருக்கு. அவங்க வந்து மிஸ்டர் ரஜினி குடும்ப பாங்கான பொண்ணுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல சூப்பர் ஸ்டாரால அவரோட மனசுல இருந்த விஷயத்த வந்து இது பண்ணிக்க முடியல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குடும்ப பாங்கான பொண்ணுன்னா அழகா, கம்பீரமா, அதே நேரம் மென்மையான புத்தி கூர்மை கொண்ட உங்கள மாரி ஒரு பொண்ணு தான் இருந்தா நல்லாருக்கும். அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லதா மேம்க்கு வந்து அப்படியே ரொம்ப ஷை ஆயி, அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனே ஹேண்டில் பண்ண முடியலையாம். அவங்க உடனே அங்கேருந்து எந்திச்சு வெளிய போயிருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து, ஐயோ! நம்ம ஃப்ரெண்ட் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, ஓகே சார், தேங்க் யூ அப்படின்னு சொல்லி பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். அ ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் மீட்டிங். எப்படி ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு மூவில வர சிச்சுவேஷன் மாரியே நடந்திருக்கு. இது படிக்கவே சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ அது உங்களோட ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் சொல்றேன். பாய்.